ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? கால் வலியா? பலவீனமா? சில நேரங்களில் நிமிர்ந்து கூட நிற்க முடியலையா? இது சாதாரணம் இல்லைங்க. உங்களோட உடல் உங்களுக்கு ஒரு முக்கியமான சிக்னலை கொடுக்குது. ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இதை சரி செய்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை வைத்தியம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோம்பு, வெந்தயம், எள்ளு, உளுந்து, ஆளி விதை, பாதாம் மாதிரியான சாதாரணமாக கிடைக்கக்கூடிய உணவுகளை எப்படி பயன்படுத்தி உங்களோட கால்களை பழையபடி சக்தி வாய்ந்ததாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு, கால்களில் ஏன் வலி வருது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கால் வலி அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தான். இது நோய் இல்லைங்க. இதோட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கால்சியம் குறைபாடு உடலில் ஏற்படக்கூடிய கால் வலிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதே மாதிரி இரத்த ஓட்டம் சரியில்லாமல் இருக்கிறப்பையும் கால் வலி வரும். நரம்புகள் பலவீனம் அடைகிறப்பையும் கால் வலி வரும். விட்டமின் டி, விட்டமின் B12 இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, இது உடலில் குறையிறப்ப கால் வலிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். அடுத்து ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, வயசு அதிகரிக்க அதிகரிக்க கால்வலி சிலருக்கு வர ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால கூட கால்வலி வரும். சரியான உணவு பழக்கம் இல்லாததுனால கால்வலி வரும். இது ஏதாவது ஒரு காரணங்களால தான் உங்களுக்கு கால்வலி வந்திருக்கும். அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, இந்த 6 பொருட்களை கூட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். முதலாவது பார்க்கக்கூடியது என்னன்னா சோம்பு. சோம்பு எதுக்காக இதில் பயன்படுத்துகிறோன்னா, அது செரிமானத்தை மேம்படுத்தும், இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், உடல் சூட்டை கட்டுப்படுத்தும். ரெண்டாவது பார்க்கக்கூடியது என்னன்னா வெந்தயம் தாங்க. வெந்தயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். முக்கியமாக கோடை காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாடியை கூல் பண்ணுறதுக்காக வெந்தய கஞ்சி ரெடி பண்ணி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல நன்மைகளை கொண்டது தான் இந்த வெந்தயம். இந்த வெந்தயத்தை இங்கிலீஷில் ஃபெனிக்ரிக் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப நல்லது. மூட்டு வலியை குறைக்கும், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த வெந்தயம். மூணாவது பார்க்கக்கூடியது என்னன்னா எள்ளு தாங்க. இதில் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு அப்படின்னு 2 எள்ளு இருக்கு. இதில் கருப்பு எள்ளு அப்படிங்கிறது கொஞ்சம் பலன்கள் அதிகமாகவே தன்னுள்ள வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எள்ளில் கால்சியம் அதிகமாக இருக்கு. கால்சியம் சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது எலும்புகள், பற்களுக்கெல்லாம் நல்ல பலம் தரும். நரம்புகளோட செயல்பாடு மேம்படும். நரம்புகளை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். எலும்புகளை வலுவாக்கும். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எலும்புகள், நரம்புகளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு எள்ளு மாதிரி ஒரு நல்ல அருமருந்து இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நான்காவது பார்க்கக்கூடியது என்னன்னா உளுந்து தாங்க. அதாவது கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கக்கூடிய உளுந்தை நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும். இதில் அதிக அளவு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன், கால்சியம்லாம் இருக்குது. இந்த இந்த கருப்பு உளுந்தை நீங்கள் ஒரு பொருளாக நீங்கள் எடுத்துக்கிறப்ப கால் வலி நல்லா குணமாகும். கால்களுக்கு பலம் கிடைக்கும், தசைகளுக்கு பலம் கிடைக்கும், மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். உடம்புக்கு தேவையான சக்தியை கூட இந்த கருப்பு உளுந்து கொடுத்துருங்க. இந்த கருப்பு உளுந்துல களி, கஞ்சி இது மாதிரி சாப்பிட்றப்ப வயசான காலத்துல கால்வலின்னு ஒன்று வரவே வராது. நம்ம முன்னோர்கள்லாம் அடிக்கடி கருப்பு உளுந்தங்களி சாப்பிட்டதுனால தான் அவங்களோட எலும்புகள் பலமா இருந்திருக்கு. வயசான காலத்துலயும் தடி இல்லாம நடந்திருக்காங்க. ஐந்தாவது பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா அதுதாங்க ஆளி விதை. இதை இங்கிலீஷ்ல ஃபிளாக்ஸீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, உங்கள் கால்களில், கைகளில் ஏற்படக்கூடிய அந்த வலி, வீக்கத்தை எல்லாம் குறைச்சிரும். இன்ஃப்ளமேஷனை குறைக்க உதவுது. மூட்டுகளுக்கு இடையில் இருக்குள்ள அந்த ஜாயிண்ட் பெயினை சூப்பராக குறைச்சிரும். ஆறாவது பார்க்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் என்னன்னா அதுதாங்க பாதாம். பாதாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்நாக்ஸை சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். இதை இங்கிலீஷில் ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விட்டமின் இ அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இது நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான சத்து அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளோட உடம்புக்கும் சருமத்துக்கும் ஒரு நல்ல பொருள்னா பாதாம் தான். அதே மாதிரி நம்மளோட மூளை வளர்ச்சி, ஞாபக சக்தி இதை அதிகரிக்கிறதுக்கும் பாதாம் ஒரு சூப்பர் ஃபுட்டாக இருக்கும். நரம்புகளை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நரம்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கூட பாதாம் பெஸ்ட் சாய்ஸாக அமையும். இப்போ இந்த 6 பொருட்களையும் எப்படி பயன்படுத்தினா கால்வலி, மூட்டு வலியெல்லாம் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா?
நம்ம காலையில எழுந்ததுமே வெறும் வயித்துல பிரஷ் பண்ணிட்டு என்ன சாப்பிடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோம்பு இருக்குல்ல, அந்த தண்ணி நீங்க எடுத்துக்கணும். சோம்பு தண்ணி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற வச்சுட்டு படுத்துருங்க. காலையில ஊறின அந்த தண்ணியை மட்டும் நீங்க வடிகட்டி குடிச்சாலே போதுமானதா இருக்கும். இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சாங்கன்னா, சோம்பு இருக்குல்ல, அதை 1.5 டம்ளர் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு 1 டம்ளர் வந்ததுக்கப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அந்த மெத்தடில் கூட நீங்கள் குடிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தேன் சேர்த்துக்கலாம். ஆனால் ஜீனியை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இன்னொரு நாள் நீங்க என்ன குடிக்கலான்னா, வெந்தயத்த எடுத்துக்கலாம். வெந்தயத்த எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? வெந்தயமும் அதே மாதிரி தான். வெந்தயத்த முதல் நாள் இரவே ஊற வச்சு, மறுநாள் காலையில அத வடிகட்டிட்டு அந்த தண்ணிய குடிக்கலாம். நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னா, ஊற வச்ச வெந்தயத்தையும் நீங்க சாப்பிட்றலாம். ஆனா, சோம்பு மாதிரி இத கொதிக்க வச்சு குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஊற வச்ச வெந்தய தண்ணிக்கு பலன் அதிகமா இருக்கும். ஒரு நாளைக்கு சோம்பு தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னொரு நாளைக்கு நீங்க வெந்தய தண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்க மாத்தி மாத்தி எடுத்துக்கிறப்ப பலன் அதிகமா கிடைக்கும். அடுத்து என்ன பண்றீங்கன்னா, எல்லாரும் பால் குடிப்பீங்க தானே! காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா பால் குடிப்பீங்க. இல்லன்னா நைட்டு தூங்குறதுக்கு அப்புறமா பால் குடிப்பீங்க. சிலர் ஈவினிங் டைம்ல கூட பால் குடிப்பீங்கல்ல, அதுல உளுந்து, எள்ளு இது 2யுமே என்ன பண்ணுங்கன்னா, வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து பால் காய்ஞ்சிட்டு இருக்கும்ல, அதுலயே போட்டு கொதிக்க வச்சு, அதாவது பூஸ்ட்டு, காம்ப்ளான் அதுக்கு பதிலா இந்த கருப்பு உளுந்தையும், அதாவது தோல் நீக்காத கருப்பு உளுந்தையும், எள்ளையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு, அதுல 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்க குடிக்கிறப்ப உங்களுக்கு கால் வலி வராது. நல்ல பலன் கிடைக்கும். இதுலயும் உங்களுக்கு ஸ்வீட் சுவைக்காக ஜீனியை அவாய்ட் பண்ணிறணும். பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லன்னா தேன் கூட நீங்க சேர்த்து இத குடிக்கலாம். அடுத்து ஆளி விதையை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். ஆளி விதைய டைரக்ட்டா அப்படியே சாப்பிடக்கூடாது. வறுத்து தான் நம்ம சாப்பிடணும். ஆளி விதைய வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு, நீங்க சாதத்துல போட்டு கூட சாப்பிடலாம். அடுத்ததா பார்க்கக்கூடியது என்னன்னா, பாதாம் பருப்பு தான். பாதாம் பருப்பு நல்லது அப்படின்னு நெறைய பேருக்கு தெரியும். ஆனா, நெறைய பேர் அது சாப்பிடுற முறையில தவறு செய்றாங்க. பாதாம் பருப்ப அப்படியே சாப்பிடக்கூடாது. ஒரு 4லிருந்து 5 பாதாம நைட்டே ஊற வச்சுட்டு காலையில அத சாப்பிடலாம். அதுவும் தோல நீக்கிட்டு சாப்பிடுறப்ப, அது உங்க கை, கால்கள இன்னும் பலமாக்கும். இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு அப்படின்னு மாத்தி மாத்தி டிஃப்ரெண்ட்டா சாப்பிடுறப்ப, உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும். கை, கால்களையும் நீங்க பலமாக்கிக்கலாம். இத நீங்க ரிப்பீட் பண்றப்ப 30 நாட்கள்ல உங்களுக்கு நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும். 1 வாரத்திலேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். 60 நாள்ல நல்ல கால் வலிலாம் சரியா இருக்கும். இத நீங்களே உணர முடியும். நீங்க இன்டேக்கா எடுத்துக்கிறப்ப சில விஷயங்கள அறவே தவிர்க்கணும். அப்பதான் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. ரொம்ப ஆயில்ல ஃப்ரை பண்ண உணவையும் அவாய்ட் பண்ணிருங்க. ஸ்லோவா வாக்கிங் போங்க. ஒரே இடத்துல உட்கார்றத அவாய்ட் பண்ணிருங்க. சேர்ல உட்காந்து எந்திரிக்கிறது, கைகள தூக்கி இறக்குறது, கால்கள தூக்கி இறக்குறது, அது மாதிரியான சின்ன சின்ன எக்ஸர்சைஸ செய்யுங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் நைட்டு மட்டும் நல்லா தூங்குங்க. அதே போல 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க. அது கோடை காலத்துல 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறப்ப கால்கள் பலம் கிடைக்கும். இந்த வீடியோல கால்களுக்கு பலம் தரக்கூடிய 6 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். சின்ன வயசுலேருந்தே நீங்க இந்த உணவுகள சாப்பிடுறப்ப, கால் வலியா அப்படின்னா என்ன அப்படின்னு 60 வயசுலயும் கேட்கக்கூடிய அளவுக்கு அது உங்களுக்கு பலன் தரும். இல்ல நீங்க சின்ன வயசுல சாப்பிட விட்டுட்டீங்கன்னா, இப்ப சாப்பிடுறப்ப கூட அதோட வலியோட வீரியத்த குறைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இத யாரெல்லாம் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.